வணக்கம். காலையில் டிடிவி தினகரனுக்கு அடித்த அதிர்ஷ்டம். ஒரே இரவில் முதல்வராக பதவியேற்கக்கூடிய விஜய் அவர்களது கதையை முடித்துள்ளார் டிடிவி தினகரன் அவர்கள். அதாவது நேற்று போலி ஆவணங்களை விஜய் அவர்கள் தயாரித்துள்ளார் என்று ஆளுநரிடம் நேரடியாக டிடிவி தினகரன் அவர்கள் சென்று விஜய் அவர்கள் மீதான குற்றத்தை தற்பொழுது ஆதாரத்துடன் கூறியுள்ளார். அதாவது ஃபோர்ஜரி, ஆளுநரிடம் போலி கையெழுத்து கடிதத்தை அளித்தது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்றும் செக்ஷன் 336 பிரிவு 340 PNS போலி ஆவணங்களை உருவாக்குதல் மற்றும் அதை உண்மையானது என நம்ப வைத்து ஏமாற்றுதல், இதற்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அபராதம் விதிக்கலாம் என்றும், இரண்டாவதாக ஏமாற்றுதல் மற்றும் மோசடி சீட்டிங் செக்ஷன் 318 PNS ஒருபோது அதிகாரியை ஆளுநர் ஏமாற்றி ஒரு பதவியை பெறுவதற்கு கிரிமினல் மோசடியாகும் 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது டிடிவி தினகரன் அவர்களது வேட்பாளர் மன்னார்குடியில் காமராஜ் என்பவர் வெற்றியடைந்தார். இரவோடு இரவாக தாவைக்காவிற்கு ஆதரவுகள் அளித்ததாக அவரது கையெழுத்து நேரடியாக ஆளுநரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் டிடிவி தினகரன் அவர்கள் இது என்னுடைய வேட்பாளரது ஆதரவு கிடையாது என்றும், கட்சிக்கு அனுமதி இல்லாமல் ஆதரவுகளை அளிக்க முடியாது, போலி கையெழுத்து மூலமாகவே ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டது என்றும் கூறியுள்ளனர். மேலும் இதற்கு சாட்சியாக டிவிகே காமராஜ் அவர்கள் கையெழுத்து இட்ட பொழுது வீடியோ எதிர்த்து ஆதாரத்தையும் வெளியிட்டதுதான் தற்பொழுது ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களிலும் மிகப்பெரிய அளவில் வைரலாகவே மாறியுள்ளது. இனிமேலும் நேரடியாக ஆளுநரிடம் முறையிட்டு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது. இந்த வழக்கு தற்பொழுது சட்ட ரீதியாக மாறிவிட்டதால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் முதல்வராக விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் செய்ய முடியும். இல்லை என்றால் அதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் சிக்கல்தான் ஏற்படும். டிவிகேக்கு பல கட்சிகள் ஆதரவுகளை கொடுத்தாலும் ஒரு இடங்கள் தற்பொழுது தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் டிடிவி தினகரன் அவர்களிடம் கூறியுள்ளனர். துணை முதல்வர் பதவியோ அல்லது முதல்வர் பதவியோ டிடிவி தினகரன் அவர்கள் கேட்க உள்ளதாகவும் தகவல்கள் கேட்கப்படுகிறது. இதற்கு விஜய் அவர்கள் மறுப்பு தெரிவிப்பதாகவும், இதனால்தான் பல்வேறு பிரச்சனைகள் ஒரே இரவில் நடைபெற்று இருப்பதால் விஜய் அவர்களது பதவி பிரமாணத்தை டிடிவி தினகரன் அவர்கள் ஒரே இரவில் ஒட்டுமொத்தமாக முடித்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடியை கொடுத்து ஒரு காலகட்டத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது போல விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்தில் நெருக்கடியை கொடுத்து கடைசியில் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்பொழுது ஆளுநரிடம் மீண்டும் 4வது முறை கடிதத்தை கொடுக்க முடியாது. இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றுவிட்டது.